ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் இதயம் முரளி படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங்கும் போது அதர்வா, கயாடு லோஹர், பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் போன்றோர் நடித்திருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சாய் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தமன் மியூசிக் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதயம் முரளி படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகனான அதர்வா அப்பா, அம்மா இல்லாத ஒரு ஆளு. அவங்க மாமாவோட வளர்ப்புல தான் வளர்றாரு. மாமாவுக்கும் இவர் மேல ரொம்ப பாசம். அப்போ அதர்வாக்கு அவங்க மாமாவோட அரேஞ்ச்மெண்ட்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி, அந்த கல்யாண டேட்டுக்கு முன்னாடி அதர்வா அமெரிக்கால இருக்காரு. அப்போ அந்த கல்யாண நாள் அன்னைக்கு இவர் இங்க வரணும். அப்போ ஃப்ளைட்டில் கிளம்பி வராரு. அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸோட வராரு. அப்போ கோ பேசஞ்சரா ஃபஹத் ஃபாசில் வராரு. அப்போது அந்த ஜேர்னி டைமில் இவரோட ஸ்டோரி, அதாவது அதர்வாவோட ஸ்டோரியை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஹத் ஃபாசிலுக்கு சொல்கிறாங்க. அப்போ கதை 90ஸ்க்கு போகுது. அதர்வா ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. அப்போ அவருக்கு அந்த பொண்ணை பற்றின ஒரு உண்மை தெரியுது. அதனால் ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் இவரால் ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னா, அதுக்கு அடுத்த சொல்யூஷனாக அவர் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணுட்டையும் நல்லா ஜென்யூனாகவே பழகுறாரு. அதே மாரி அந்த பொண்ணுட்ட ப்ரப்போஸ் பண்ண போற நேரத்தில, சில காரணங்களால இவரால ப்ரப்போஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா அவங்க மாமா ஃபிக்ஸ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணாரா? இல்ல இவரு ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ண 2 பேர்ட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில, அதுல யாராவது அந்த 2 பேரையும் திருப்பி லைஃப்ல பார்த்தாங்களா? இவரோட லவ்வுக்கு என்ன ஆச்சு? இல்ல இவங்க மாமா பார்த்த பொண்ணையே இவர் கல்யாணம் பண்ணாரா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமா அமையறது தான் இதயம் முரளி. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கேஸ்டிங் அதர்வாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பரா இருக்கு. கதாநாயகிகளா நடிச்ச பிரீத்தி முகுந்தா இருக்கலாம், கயாடு லோஹரா இருக்கலாம், அதே மாரி தருணா இருக்கலாம், நட்டி நடராஜா இருக்கலாம், ஃபஹத் ஃபாசிலா இருக்கலாம். எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத நீட்டாவே குடுத்துருக்காங்க. சில கதாபாத்திரங்கள்லாம் காமெடிக்காக சேர்த்தாலும், அவங்களும் வர்ற சீன்கள் எல்லாமே அந்த காமெடி போர்ஷன்ஸும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதே மாரி தமனோட ஆக்டிங்கு. ஸோ எல்லாருமே அந்த கதையில இவங்களுக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள நீட்டா ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து படத்துல மியூசிக் சொல்லணும்னா, தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சாங்ஸுமே சூப்பரா இருக்கு. பேக்கிரவுண்டுமே நல்லா எலிவேட் பண்ணுது. சில லவ் போர்ஷன்ஸா இருக்கலாம். அதே மாரி அவர் ப்ரப்போஸ் பண்ண முடியாத சமயத்துல சில பேக்கிரவுண்ட் ஸ்கோரிங், சில ரெஃபரன்ஸ் சாங்ஸு இது எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்து சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நல்லா விஷுவலி கிராண்டியரா இருக்கு. இந்த மாரி படத்துக்கு என்ன தேவையோ, அதாவது ஒரு ஃபீல் குட் மொமெண்ட்ஸ காட்டுற விதத்திலயுமே சரி, ஸ்க்ரீன்ல நல்ல விஷுவல் அப்பீலிங்கா தான் சினிமோட்டோகிராஃபிங்கிறது ஒர்க் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த 90ஸ் கிட்ஸுக்கான நாஸ்டாலஜியா மொமெண்ட்ஸ் நெறைய படத்துல இருக்கு. அதே மாரி அதர்வா அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுற அந்த கனெக்ட்டும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதர்வாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே இந்த படத்துக்கு நல்லா அவரோட லுக்ஸு, அதாவது 3 ஸ்டேஜஸ் அதர்வாக்கு இருக்கு. அதாவது ஸ்கூல் டேஸா இருக்கலாம், காலேஜ் டேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க மாமாவோட பிஸ்னஸ் சப்போர்ட்டுக்குள்ள வர்றது. அந்த 3 இடத்துலயுமே அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராவே இருக்கு. ஆளும் நல்ல பர்சனாலிட்டியா இந்த படத்துக்கு, இந்த மாரி படத்துக்கு எப்படி தேவையோ அத நீட்டா ஸ்க்ரீன்ல குடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய பலமாக அமையுது. 90ஸ் கிட்ஸுக்கு பிடிக்கிற மாரி நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் தாண்டி இதயம் முரளியில வேற என்னெல்லாம் செஞ்சிருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் நம்ம இதயத்த தொட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்துல லென்த் டியூரேஷன் கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் 46 மினிட்ஸுங்கிறது ஓடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, படம் கொஞ்சம் பொறுமைய சோதிக்கிற மாதிரி தான் நகருது. மேலும் கதைங்கிறது ஒரு பிரெடிக்டபிள் கதை தான். அடுத்து படத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகள் இந்த படத்துக்கு தேவையில்ல. ஏன்னா படம் ஒரு ரொமான்டிக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபன் ஃபீல்டு, காமெடி இந்த மாரி நகருதுங்கும்போது, இதில ஒரு ஆக்ஷன்ங்கிறது ஒரு கம்பல் பண்ண ஒரு விஷயமாகத்தான் அமையுது. ஏன்னா, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸுக்காக ஒரு சீன ஃப்ரேம் பண்ண மாரி தான் இருக்குது. அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா, இந்த படத்துக்கு அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸுங்கிறது பெருசா எடுபடல அப்டின்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இதயம் முரளி படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் தன்னோட ஸ்கூல் டேஸ்ல ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அப்படி இருக்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண
போற நேரத்தில அவருக்கு ஒரு சில உண்மைகள் தெரியுது. அதனால ப்ரப்போஸ் பண்ணாம வந்துர்றாரு. அப்படி இருக்க, அடுத்து அவரோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ்ல இன்னொரு பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணையும் இவர் வந்து காதலிக்கிறாரு. அப்படி இருக்க அந்த பொண்ணுட்டயும் வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியாம போது. இன் தி மீன் டைம் இவர் மாமாவோட வளர்ப்புல வளர்றதுனால, தன் மாமா சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரு. அப்படி இருக்க கதை எப்படி நகருதுன்னா, இவங்க மாமா ஃபிக்ஸ் பண்ண பொண்ணையே இவர் கல்யாணம் பண்ணாரா? அதே சமயம் 2 லவ்வ இவரால ப்ரப்போஸ் பண்ண முடியலங்கும்போது, அந்த லவ் இவர் லைஃப்ல திருப்பி வந்துச்சா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்ஸர் கொடுக்குற படமா அமையறது தான் இதே முரளி. இத வந்து நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்ஸோட, நல்ல விஷுவல்ஸோட, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோட, காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயி, ஒரு சில எமோஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயி, என்ன படத்தோட டியூரேஷன தான் வந்து லென்த்தியா இழுத்துட்டு போயிட்டாங்க. அதர் தேன் தட் 90ஸ் கிட்ஸுக்கு இந்த படம் வந்து கவர்றதுக்கு நெறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்த்தோம்னா, இந்த படம்ங்கிறது ஓரளவுக்கு நமக்கு திருப்தி குடுக்குற ஒரு படமாகத்தான் அமையுது. கம்ப்ளீட்லி திருப்தி குடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷனும் சரி, அதே மாரி ஒரு பிரெடிக்டபிள் கதையா இருக்கிறதுனால, ஆனா படம் விட்டு வெளிய வரும்போது ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடா தான் வருவோம். அந்த அளவுக்கு படத்த வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏ தான். ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாமான்னா, தாராளமா இந்த படங்கிறது பார்க்கலாம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். வழக்கம் போல தாங்க. எங்களோட திரை விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.